கம்பேக்னா இதுதான கம்பேக். தனுஷ் அவர்களோட கம்பேக்கை பார்த்து தமிழ் சினிமாவே வியந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தனுஷ் அவர்கள் வந்து கடந்த ஒரு 3 திரைப்படங்களாக தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறது. இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஹிட் திரைப்படமாக கொடுக்க வேண்டும். நான் எந்த டேரக்டரையும் பெருசாக நம்பலை, ஸோ நான் என்னையே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தானே வந்து டேரக்ஷனை இறங்கி தன்னோட 50வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி நேற்று வந்து தன்னோட 50வது திரைப்படமான ராயன் பிரம்மாண்டமாக வந்து வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ரசிகர்களும் இந்த திரைப்படத்தை இப்போ வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த திரைப்படம் வந்து பாசிட்டிவான விமர்சனம் வருவதால் ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படத்துக்கு 5000 ஸ்க்ரீன் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்தது. தமிழகத்தில் மட்டுமே 900 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ராயன் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் இந்தியன் 2 வந்து இன்ன வரைக்குமே வந்து ஓடிக்கொண்டு இருப்பதால் வந்து ராயன் திரைப்படத்துக்கு வெறும் வந்து 700 800 ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து படத்துக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து அதிகமாக வருவதால் இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படத்தை தூக்கிட்டு நைட் ஷோ அதுக்கப்புறம் மிட் நைட் ஷோ அது எல்லாமே வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ராயன் திரைப்படத்தை அந்த ஷோலாம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போ வந்து இந்தியன் 2ஓட அந்த கொஞ்ச நெஞ்ச வசூல் கூட வந்து இப்போ ஸ்டாப் ஆக போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?